எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பெண்ணே அத்தியாயம் 48. காலையில் கல்யாணம் முடித்து வந்த பார்வதிக்கு விஷயம் தெரிந்ததும் ஆடலை பார்த்தவர், நேத்து நைட்டே சொல்றதுக்கு என்ன, பார்த்து போயிட்டு வானதானே உன்கிட்ட சொன்ன, எல்லாத்துலயும் விளையாட்டுத்தனம் என கடிந்து கொள்ள, இவ்வளவு நாள் பார்வதியை தனது தந்தை போல் பார்த்தவளின் கண்களுக்கு திட்டும்போது தாய் யசோதா போல தெரிந்தாள். பார்வதியும் விக்ரமனும் ஆடலை மாறி மாறி நன்றாக பார்த்து கொண்டனர். அடிப்பட்ட 5 நாட்கள் கழித்துதான் யசோதாவிற்கும் ராஜுவிற்கும் தெரிய பதறி அடித்து ஓடி வந்தவர்கள் ஆடலை நன்றாக திட்டிவிட்டு யசோதாவும் ஆடலை கூடவே இருந்து பார்த்து கொண்டாள். ஆடலுக்கு ஓரளவு கால் குணமாகியதோடு மெதுவாக அவளின் கைகளை பிடித்து விக்ரமன் நடக்க வைத்தான். ஆடலுக்கு விக்ரமனின் மேல் இருந்த காதல் இரட்டிப்பாக உயர்ந்தது. ஏதாவது ஒரு நேரத்தில் அவனிடம் சொல்லிவிட வேண்டும் என நினைத்திருந்தாள். ஆடலின் நண்பர்களும் அவ்வப்போது வந்து பார்த்து சென்றனர். சிவா வேலை முடித்துவிட்டு வரும்போது யாழினியையும் தனிமையில் பார்த்துவிட்டுத்தான் செல்வான். இப்படியே 1 மாத காலம் முடிந்து செம் ரிசல்ட்டில் ஆடல் அனைத்திலும் ஓரளவு நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகியிருந்தாள். எப்போதும் போல சிவா தான் அதிக மதிப்பெண்கள் எடுத்திருந்தான். அனைவரும் கல்லூரியில் 2ஆம் வருட படிப்பில் காலடி எடுத்து வைத்தனர். ஆடலுக்கு 2ஆம் வருடத்தில் கெமிஸ்ட்ரி பாடம் இல்லை என்பதால் நிம்மதியாக இருந்தது. எனினும் விக்ரமன் அவள் கிளாஸிற்கு வரப்போவது இல்லை என்பதால் அவனை அதிகம் பார்க்க முடியாமல் போனது. இவர்கள் பார்க்கும்போதெல்லாம் சாந்தி மேமும் விக்ரமனும் ஒன்றாகத்தான் பேசிக் கொண்டிருந்தனர். ஆடலுக்கு அதை பார்க்க பார்க்க வெறியாக இருந்தது. மாலினியும் கிரிஜாவும் வேறு அவளை வெறுப்பேற்றிக் கொண்டிருக்க, அடுத்த லெட்டரை எழுதி சாந்தி மேம் தமிழ் வாத்தியாருக்கு எழுதியது போல வைக்கவும் அது மிகப்பெரிய பிரச்சனையாக வெடித்து கல்லூரிக்கு சாந்தி மேம் தமிழ் வாத்தியாருக்கு லவ் லெட்டர் எழுதிய கதை பரவ, விக்ரமனுக்கு மட்டும் இது ஆடல் செய்த வேலை என்பது நன்றாக தெரிந்திருந்தது. வீட்டுக்கு போய் இருக்க அவளுக்கு என்று நினைத்தான் அவள் மேல் உள்ள கடுப்பில். அசோக்கும் ஆடலும் நல்ல நண்பர்களாக எப்போதும் போல பார்த்து பேசிக் கொண்டனர். அது எதுவும் விக்ரமனின் கண்களில் இருந்து தப்பவில்லை. அசோக் ஏனோ அவ்வளவு நல்லவனாக விக்ரமன் கண்களுக்கு தெரியவில்லை. விக்ரமன் இதை பற்றி பேசியே ஆக வேண்டும் என்று தீர்மானித்திருந்தான். அன்று இரவு எப்போதும் போல அறைக்குள் நுழைந்ததும் இருவருக்கும் பிரச்சனை வெடிக்க ஆரம்பமானது. ஆடலுக்கு அவன் வாத்தியார் என்ற எண்ணம் போய் தன்னுடைய கணவன் என்ற எண்ணம் மட்டுமே மனம் முழுக்க சுழ்ந்து இருக்க, அவளும் வாயாடத் தொடங்கி இருந்தாள். எதுக்கு இப்பெல்லாம் பைத்தியக்காரன் தானே பண்ற? அந்த மேம் என்ன வேணும்னாலும் சொல்லி ஒன்னு திட்டட்டும், அதுக்கு பதில் பேசிட்டு வந்துரு. அத விட்டுட்டு இப்படி சீப்பா எதுக்கு பிஹேவ் பண்ற என்று கடிந்து கொள்ள ஆடல் கடுப்பானாள். ஆமா, நான் தான் பண்ணேன், இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்றீங்க, அத பண்ணாத இத பண்ணாதன்னு. நானாவே இல்ல சார், உங்களால ரொம்ப மாறிட்டேன். இல்ல மாறின மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இதுதான் என் கேரக்டர். எப்போதுமே ஜாலியா இருப்பேன். கோவம் வந்தா நல்லா சாப்பிடுவேன். தோணுச்சுன்னா மட்டும்தான் படிப்பேன், இல்லனா அரியர் தான் வைப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுத்துவேன். அவங்களுக்கு ஒண்ணுனா சும்மா இருக்க மாட்டேன். அதுக்காக பொறுப்பில்லாம அலையிறேன்னா அர்த்தம் இல்ல. உங்களுக்கு பிடிச்சா என்ன கூட வச்சுக்கோங்க, இல்லனா என்ன அனுப்பி விட்டுருங்க என கத்தி முடிப்பதற்குள் பலார் என வாங்கிய அறையில் கீழே விழுந்திருந்தாள். வாங்கிய அடி அப்படி முடியை பிடித்து தூக்கியவன், என்னடி ரொம்ப பேசுற, வீட்டுக்கு அனுப்ப சொல்ற, அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா என பல்லை கடிக்க, ஆடலுக்கு வாங்கிய அடியில் கண்கள் கலங்கி இருந்தது. பின்ன என்ன சார், எதுக்கெடுத்தாலும் குத்து கண்டுபிடிக்கிறீங்க என அழுது கொண்டே சொல்ல, நீ பண்ணது தப்பு இல்லையா? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நீ இப்படி பண்ணலாமா? சாந்தி நான் எழுதவே இல்லைன்னு எவ்வளவு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண தெரியுமா? பாவாவ என அவளுக்கு சப்போர்ட் பண்ணவும் ஆடலுக்கு இன்னும் வெறி ஏறியது. விடுங்க சார் என அவன் கையை தன் முடியிலிருந்து வலுக்கட்டாயமாக விலக்கியவள், அவங்க மட்டும் என்ன யோக்கியமா? எங்களெல்லாம் எவ்வளவு மோசமா பேசிருக்காங்க தெரியுமா? அப்பெல்லாம் நீங்க சும்மா தானே பாத்துட்டு இருப்பீங்க. ஏதாவது எதிர்த்து அவங்கள கேட்டிருக்கீங்களா? இல்லல்ல. அவங்கள பழிவாங்க எனக்கு வேற வழி தெரியல, அதான் இப்படி பண்ண என முகத்தை திருப்பிக் கொள்ள, ஓ அப்ப உன் ஃப்ரெண்ட்ஸ பேசினதுக்கு தான் இப்படி பண்ணியா என கையை கட்டிக்கொண்டு அவளை அழுத்தமாக பார்க்க, ஆமா என்றவள், அவங்க திரும்பவும் அன்வான்டா எங்களை பேசினா திரும்பவும் அப்படித்தான் பண்ணுவேன், பழி வாங்குவேன் என்றதும் விக்ரமனுக்கு மேலும் கோபம் அதிகமானது. இங்க பாரு, சாந்தி மேம் ஏதாவது ஏடாகுடமா பேசினா அத பத்தி பிரின்சிபல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அத விட்டுட்டு இப்படி கீழ்த்தரமா நடந்துக்காதீங்க. இதுக்கு பிறகு இப்படி பண்ணா நானே உன்னை மாட்டி விட்டுருவேன். நீதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறன்னு என மிரட்ட, சொல்லுங்க போங்க, எனக்கு ஒன்னும் பயம் இல்ல, நான் எப்படிதான் பண்ணுவேன், முடிஞ்ச போய் இப்பவே மாட்டி விடுங்க என அவளும் கையை கட்டிக்கொண்டு அவனை மிரட்டவும் விக்ரமனுக்கு உண்மையாகவே கோபம் வந்தது. அவளின் கையை பிடித்து இழுத்து அவளின் முதுகின் பின்னால் வைத்து மடக்கியவன், என்னடி வாய் ரொம்ப நீளுது, நான் உன் ப்ரொஃபசர், அத மறந்துடாத. ஒருவேளை என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னு ஒரு தைரியத்துல இந்த மாதிரிலாம் பண்றியா
என ஒரு புருவம் உயர்த்தி கேட்கவும், அச்சோ, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டா? சார், இத நீங்க சொல்லவே இல்லையே. இப்ப வரைக்கும் நான் உங்கள ப்ரொஃபஸரா மட்டும்தான் பாக்குறேன். அத மீறி எந்த ஒரு பார்வையும் உங்க மேல இல்ல. அப்படி ஒரு விஷயம் தோணவும் தோணாது என்றதும் விக்ரமனுக்கே ஒரு மாதிரியானது. உனக்கே இவ்வளவு திமிருனா எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஒரவேக்காடு. என்னை இனிமே பழைய விக்ரமனா தான் பாப்பேன். இங்க பாரு என அவளின் மடக்கி இருந்த கையை விட்டவன், இனி நான் ப்ரொஃபசர், நீ என் ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான். உனக்கும் எனக்கும் இதை தாண்டி வேற எதுவுமே இல்ல என உண்மையான கோவத்தில் சொல்ல, அப்பாடியோ, இவ்ளோ நாளா அப்படித்தானே இருந்தேன், இனியும் அப்படியே இருந்துக்கிறேன். நீங்களும் இனிமே என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க என மூக்கை சுருக்கி சொல்லவும், வாய் பேசுற, பேசு பேசு என்றவன் வேகமாக அந்த இடத்தை விட்டு கோவமாக வெளியே சென்று விட்டான். அவன் செல்வதையே பார்த்தவளுக்கு அழுகைத்தான் வந்தது. அழுது முடித்தவள் கண்ணை துடைத்தபடி போனை எடுத்து சிவாவிற்கு அடிக்க, சிவா போனை எடுத்திருந்தான். டேய் சிவா, எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாண்டா, என்ன ரொம்ப வெறுப்பேத்தி பாக்குறாருடா என அழ ஆரம்பிக்க, தண்டம் சும்மா நிறுத்தடி. எப்ப பார்த்தாலும் இந்த வாழ்க்கை பிடிக்கல, வேண்டாம்னுட்டு. என்ன தாண்டி உன் பிரச்சனை என கடிந்து கொள்ள, இவருக்கு நான் தான் அந்த லெட்டரை எழுதி தமிழ் சார் புக்ல வச்சேன்னு தெரிஞ்சிட்டுடா. இன்னும் ரொம்ப மோசமா பேசிட்டாரு. அந்த அனகொண்டாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டாரு. அதான் கடுப்பா இருக்கு என்றதும், சரி விடு, நீ பண்ணதுக்கு தானே திட்டினாரு. ஆனா நீ உங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ண. எனக்கு நீங்களும் சாந்தி மேமும் பேசிக்கிறது பிடிக்கலன்னு சொன்னியா இல்லையா? இல்ல, நான் சொல்லல, சொல்லவும் மாட்டேன். அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்கலடா சிவா என மீண்டும் அழத் தொடங்கினாள். முதல்ல அவர் மேல இருக்கிற லவ்வ சொல்லிட்டு அடுத்த வேலைய பாரு. இப்ப நான் என் வேலைய பார்க்க போறேன். எப்போதும் போல கோவத்துல ஏதாச்சும் தின்னுட்டு தூங்கு. பை என இணைப்பை துண்டிக்க, ஆடலம் வழக்கம் போல கோவத்தில் அதிரசம் தின்றி ஏப்பம் விட்டு உறங்கினாள். இப்படியே நாட்கள் செல்ல விக்ரமனும் ஆடலும் அன்று சண்டை போட்டதிலிருந்து ஒழுங்காக பேசிக் கொள்ளவில்லை. இருவரின் ஈகோவும் இருவரையும் பிரித்தே வைத்திருந்தது. 2ஆம் வருட பருவத் தேர்வும் வர அனைத்திலும் ஓரளவு மார்க் எடுத்து பாஸ் ஆகியிருந்தாள். யாழனிக்கும் சிவாவிற்கும் இடையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர்களின் காதல் வாழ்க்கை சுமூகமாகத்தான் சென்றது. ஆடலுக்கு என்னதான் விக்ரமனின் மீது கோபம் இருந்தாலும் அவன் மீதான காதல் அப்படியே தான் இருந்தது. ஒவ்வொரு முறையும் அவன் கல்லூரிக்கு கிளம்பி செல்லும்போது ஆணவனின் அழகில் மயங்கித்தான் நிற்பாள். பருவத்திற்கே உண்டான மாற்றங்களும் உணர்ச்சிகளும் அவள் உடம்பையும் மனதையும் மாற்றிக்கொண்டு தான் இருந்தது. இன்னும் ஒரு வாரத்தில் ஆடலுக்கு பிறந்த நாள் வர இருக்க அறையில் இருந்த ஆடலிடம் விக்ரமன் சென்று பேச்சு கொடுத்தான். நாளைக்கு சண்டே, வெளியில ஷாப்பிங் போக வேண்டிய வேலை இருக்கு. மார்னிங் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்பிரு என்றதும் ஆடலும் சரி என சொல்லிவிட்டு உறங்கினாள். அடுத்த நாள் காலை இருவரும் சாப்பிட்டு முடித்து கிளம்பி ஷாப்பிங் செல்ல இவளுக்கு பிடித்தவற்றை வாங்கி கொடுக்க ஆடலுக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்ன முதல்ல நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தருது? ஒரு வேளை சாந்தி மேம் கூட பிரேக்கப் ஆகிருச்சோ? எப்படியோ நம்ம ரூட் கிளியர் ஆன சரிதான் என எண்ணிக்கொண்டாள். அந்த சந்தோஷமும் சிறிது நேரம் கூட நீடிக்கவில்லை. ஒரு கடையில் அவளை விட்டு, இங்க உனக்கு பிடிச்ச சுடிதார் எடுத்துக்கோ, இத வந்துடுறேன் என வேகமாக வெளியே செல்ல ஆடலும் தனக்கு பிடித்த ட்ரெஸ்ஸை செலக்ஷன் செய்து வைத்திருந்தாள். சிறிது நேரம் கழித்து வந்தவன் ட்ரெஸ்ஸுக்கு பணத்தை கட்டிவிட்டு அவன் முன்னே செல்ல ஆடல் அவன் பின்னால் வேடிக்கை பார்த்தபடி மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். அப்போது யதார்த்தமாக அந்த மாலில் சாந்தி வர விக்ரமனை பார்த்து விட்டாள். ஹாய் சார், வாட் அ சர்ப்ரைஸ்! ஷாப்பிங் வந்தீங்களா என இழுத்துக்கொண்டே கேட்க விக்ரமனுக்கு தூக்கி வாரி போட்டது. தொடரும்.